Welcome to tutorial learning tips budget tech and tips போன்ற வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வீடியோவில் VLOOKUP போர்டை சேர்த்து லிஸ்ட் என்ற ஃபங்க்ஷனையும் எவ்வாறு யூஸ் பண்ணலாம் என்று சொல்லி பார்க்கலாம். எந்த இடத்துல VLOOKUP யூஸ் பண்ண வேணுமோ அந்த இடத்துல ஈக்குவல் VLOOKUP என்று டைப் பண்ணிக்கொண்டு அதில் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூவை கேட்கப்பட்டிருக்கு. அப்போ லுக்கப் வேல்யூ வந்து ப்ராடக்ட் நேம் இருக்கக்கூடிய அந்த செல், சரியா? அதை நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கமா ரெண்டாவது கேட்கப்பட்டிருக்க டேபிள் அரே, இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, என்னுடைய டேபிளை செலக்ட் பண்ணியாச்சு. கமா மூன்றாவது காலம் இண்டெக்ஸ், பாருங்கள் எத்தனாவது காலம், 1 2 3 4வது காலம். ஸோ அந்த இடத்துல நான் நம்பர் 4 டைப் பண்ணிக்கொள்கிறேன். கமா அடுத்தது ட்ரூ ஓ ஃபால்ஸ்ன்னு வருது. ஃபால்ஸாக இருந்தால், அதாவது எக்ஸாக்ட் மேட்சாக இருந்தால் 0, அதை நான் டைப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு ப்ராக்கெட்டு. ரைட், இப்போது வந்து நான் ப்ராடக்ட் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணும்போது பாருங்கள், சிடி ரொம்ப டைப் பண்ணிக்கொள்கிறேன். சேல்ஸ் ப்ரைஸ் வருது, சரியா? அடுத்தது இந்த இடத்துல எவ்வாறு லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். டேட்டா வேலிடேஷன், திரும்ப டேட்டா வேலிடேஷன். அடுத்தது வந்து அலோவில் வருது லிஸ்ட்ன்னு சொல்லி லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து சோர்ஸை கிளிக் பண்ணி இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சோர்ஸுக்கு வரக்கூடிய இந்த ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ திரும்ப ரெட் பட்டனை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ட்ராப் டவுன் மூலமாக எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் சேல்ஸ் ப்ரைஸும் மாறுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் அண்ட் ஷேர்.